நிறைய பேர் பயன்படுத்த மாட்டோம். இது இல்லாமல் இதை வந்து ரொட்டி, இந்த மாவில் வந்து ரொட்டி செய்யலாம். இப்போ கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்கிறீங்க, அப்புறம் வந்து கோதுமை ரொட்டி செய்கிறீங்களா, அது மாதிரி இதை மக்காச்சோள ரொட்டியும் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சிட்டு வெங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் போடணும், அதான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சு தோசைக்கல்லில் வந்து இதை வந்து போட்டு நல்லா மீடியம் சூடில் வச்சு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா மக்காச்சோள இது வந்து ரெடி ஆயிரும், ரொட்டி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து ஏன்னா ஒரே இதை சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாள் கார்ன் வந்து அவிச்சு கொடுத்து விடுங்க, ஒரு நாள் வந்து வறுத்து கொடுத்து விடுங்க. ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரே இதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு போர் அடிக்கும், அப்படி கொடுங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் ரொட்டி செஞ்சு கொடுங்க, அப்புறம் வடை செஞ்சு கொடுங்க. இது வந்து வடை போட்டிங்கன்னா சூப்பர்.